உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இம்மார்ட்டல் ரூலர் பற்றி தான் நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். மிக சுருக்கமாக ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்கு தான் நான் வந்தேன். ஆன்மீக தகவல் மட்டும்தான் கொடுக்க போகிறேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, இறையாட்சி அப்படின்னு சொல்கிறோம், சித்தர்கள் ஆட்சி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ அதை பற்றி டாபிக் தான் நிறையா பேர் பேசிகிட்ருக்காங்க, நானும் நிறையா பேசியிருந்தேன். ஸோ இப்போ அந்த இம்மார்ட்டல் ரூலராக வரக்கூடியவர் வந்து அந்த இறையாட்சியை அமைப்பாரா? ஏன்னா 2026 எலெக்ஷன் வந்து அந்த தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடிய அந்த தலைவன், அந்த ப்ரிடிக்ஷனில் சொல்லக்கூடிய அந்த கோரக்கர் அருளிய சந்திரரேகை ப்ரிடிக்ஷனில் சொல்லக்கூடிய, நோஸ்ட்ராடமஸ் ப்ரிடிக்ஷனில் சொல்லக்கூடிய, இன்னும் பல ப்ரிடிக்ஷன் இருக்கலாம். ஸோ அப்போ அந்த ப்ரிடிக்ஷன்லாம் சொல்லக்கூடிய அந்த ஒரு தமிழ்நாட்டை 2026 ஆட்சி செய்வார் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதை நோக்கி தான் நிறையா பேர் வீடியோ போட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போ 2026க்கு இன்னும் பார்த்திங்கன்னா எலெக்ஷனுக்கு ஒரு வருஷம் தான் இருக்குது. இப்போவுமே பார்த்தா யூடியூப்பில் நிறையா நிறையா பேர் போடுறாங்க. ஆனால் அந்த இறையாட்சி தான் அமையும் 2026ன்னு சொல்லி நான் சென்னை பத்திரிக்கையாளர் மன்றம் அங்கே போய் February 8 பேசியிருந்தோம். அது ஒரு லேசான காரியமாக நம்ம கடந்து போக முடியாது. அந்த இடத்துல வந்து தைரியமாக போய் பேசியிருக்கோம். அந்த இடத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று பேசினாலும் நான் தான் அந்த இறையாட்சி அமையும் அப்படின்னு சொல்லி அதை கொஞ்சம் என்னுடைய குரல் அங்கே ஓங்கி ஒலிச்சிருக்கும். நான் தான் கொஞ்சம் பேசினேன் அந்த இடத்துல. மற்ற 2 பேர் என்ன பேசுனாங்கன்னு தெரியல. அந்த மற்ற 2 பேரோடையே இப்போ எனக்கு கான்டாக்ட்ஸ் கிடையாது, தொடர்பே இல்லை சுத்தமாக. அவ்வளோதான். இப்போ நான் தனித்து செயல்பட ஆரம்பிச்சிருக்கேன். அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் இந்த வீடியோவில் பேச வந்தது ஆன்மீக தகவல். அதை மட்டும் கொடுத்துட்றேன். அதாவது என்னென்னு பார்த்திங்கன்னா, இறைவனோடு ஐக்கியமான சில சித்தர்கள் இருக்காங்க. அவங்கள பற்றி உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். பார்த்திங்கன்னா, கரூரார் சித்தர், அவருடைய ஜீவசமாதி கரூரில் தான் இருக்குது. கரூரார் சித்தர் வந்து சிவனோட ஐக்கியமாயிட்டார் அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த சித்தருடைய அந்த ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கும்போது வரலாறில் அதான் போட்டிருக்காங்க. அதேமாதிரி நான் இப்போ ரீசெண்டாக மதுரையில் இருக்கக்கூடிய அந்த ஆதி சிவன் திருக்கோயிலுக்கு போயிருந்தேன். அதை கூட நான் என் யூடியூப்பில் வீடியோவை போட்டிருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா சுந்தரானந்தர் சித்தர் அப்படின்னு ஒரு சித்தர் வீடியோ ஒன்று ஷார்ட்டாக போட்டிருப்பேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சித்தர் வந்து சிவனோட ஐக்கியமாயிட்டார். சிவன் அவருக்கு காட்சி கொடுக்கும்போது அவர் சிவனோட ஐக்கியமாயிட்டார் அப்படின்றாங்க. ஸோ அப்போ அந்த சித்தர்கள்லாம் மறைஞ்சிருக்காங்க. ஸோ அப்போ அவங்களாம் திருப்பி வரமாட்டாங்களா என்ன? வருவாங்களா வரமாட்டாங்களான்றது எந்த குறிப்பிலையும் போடவில்லை. ஆனால் ஒருவேளை வந்து அவங்க வந்து இந்த மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்பாங்கன்னா, அவங்க போய் ஒன்று சிஎம் பதவியிலையோ பிரைம் மினிஸ்டர் பதவியிலோ உட்கார போகிறதில்ல. அவங்க நேசிக்கக்கூடிய ஒரு மனுஷனை தான் உட்கார வைக்க போகிறாங்க. ஏன்னா வந்து பார்த்தோம்னா இப்போ ஏதோ ஒரு மனுஷனை வந்து அந்த சித்தர்கள் தேர்ந்தெடுத்து, சிவன், முருகன், அப்போ அந்த சித்தர்கள் 18 சித்தர்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த ஒரு மனிதனுக்கு அந்த சிவன், முருகன் மூலியமாக ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது, ஒரு பவர் கொடுக்கும்போது, அந்த மனிதன் ஒரு நல்ல ஆட்சியை இந்த மக்களுக்கு கொடுப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அதுபோக நான் சொல்லியிருக்கேன், சுந்தரானந்த சித்தர் வந்து சிவனோட ஐக்கியமாயிட்டார்ன்றேன். அதே மாதிரி மாமன்னர் வந்து திருநெல்வேலியை ஆட்சி செய்த புலித்தேவன் மாமன்னர் இருக்கார் இல்லையா, அவரும் வந்து அவரை கைது செஞ்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவர் தன்னுடைய குலதெய்வத்துக்கு போகிறாரு, திருப்பி வரல, ஒரு புகையாக வருது, அப்படி மறைஞ்சிட்டார். ஸோ இதெல்லாம் வந்து வரலாற்றில் சிவனை வழிபட்டவங்க மறைஞ்சு போனதுக்கான இதாக இருக்குது. ஆமாம், ஒரு அறத்தின் ஆட்சி அந்த காலத்தில் நடந்தது. யார் இறைவனை நேசிக்கிறாங்களோ அவங்க இறைவனை ஐக்கியமாக இருக்காங்க. கண்ணகி கூட நம்ம பாண்டிய மன்னர்கிட்ட நீதி கேட்டு போகிறாங்க. அப்புறம் அவங்க சூரியனோட அப்படியே ஐக்கியமாகறாங்கன்றாங்க. அப்படி நடந்து போகிறாங்க, அப்படியே மறைஞ்சு போயிடுறாங்கன்றாங்க. சூரியனை நோக்கி நடக்கிறாங்களாம், அப்படி மறைஞ்சிட்றாங்கன்றாங்க. கண்ணகி கோயில் வந்து பார்த்திங்கன்னா தேனி மாவட்டத்தில் இருக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ஸோ 2 சித்தர் இருக்காங்க. சுந்தரானந்த சித்தர் சக்தி வாய்ந்த சித்தர், கரூரார் சித்தரும் சக்தி வாய்ந்த சித்தர். ராஜராஜ சோழனுடைய அந்த ராஜராஜ சோழனுக்கே வந்து ஒரு ஆலோசகராக இருந்தவர் தான் நம்ம கரூரார் சித்தர். அவர்கிட்ட ஆலோசனை கேட்டு தான் அந்த சோழர்கள் ஆட்சி வந்து சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சித்தர்கள்ட்ட இருந்தால் அவங்க நிறையா விஷயங்கள் வந்து மன்னர்கள் வந்து கேட்டுக்குருவாங்க. சித்தர்கள்ட்ட தான் ஆலோசனை கேட்டு நல்லபடி ஆட்சி பண்ணாங்க. ராஜராஜ சோழனாக இருக்கட்டும், அந்த மாதிரி இதை பற்றி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் வந்து சித்தர்கள் வந்து சாதாரண ஆட்கள் கிடையாது. அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன். ஏன்னா நான் சித்தர்கள் கோயிலுக்கு இப்போ ரீசெண்டாக போனதுனால சொல்கிறேன். சுந்தரானந்த சித்தர் அவருடைய அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் இப்போ. ஸோ இப்போ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ இப்போ இதை வந்து மனிதர்கள் போட்டு ரொம்ப குழப்பிக்கிற வேண்டாம். நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, அமைதியாக இன்னும் ஒரு வருஷம் இருக்குது, எலெக்ஷன் வரப்போகுது. எலெக்ஷன் வருதா இல்லை அதுக்கு முன்னாடி என்ன நடக்குதோ, அதனால் வந்து என்ன நடக்கலாம். ஸோ இப்போ அதனால் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த இம்மார்ட்டல் ரூலர் நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான்.
முதல்ல 2022லேயே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இப்போ இந்த இம்மாட்ரோலர் வரக்கூடிய ஒரு அவர் எப்படி வருவார்ன்றது கொஞ்சம் நாள் கழித்து எல்லாருக்கும் தெரிய போகுது. ஒரு 6 மாதம் கழித்து கூட தெரியலாம். ஸோ இப்போ இந்த அதை நோக்கி தான் எல்லோரும் நிறையா பேர் வீடியோ போடுறாங்க. ஸோ இப்போ அந்த இம்மாட்ரோலர் வந்து இறைவனோட ஆசீர்வாதத்தோடு தான் வந்து மக்களுக்கு கண்டிப்பாக நல்லது பண்ணத்தான் போகிறார். ஏன்னா இப்போ நடக்கிற உலகத்தில் நடக்கக்கூடிய அந்த அநீதிகள் அநியாயங்கள்லாம் பார்த்தோம்னா யாராலையுமே ஜீரணிக்க முடியாத நிறைய குற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதையும் மீறி சிவராத்திரிக்கெலாம் நல்லா கூட்டம். நான் சொன்னேன், நானும் சிவராத்திரி கோயிலுக்கு போயிருந்தேன். நல்ல ஒரு கூட்டம். எப்பவும் அப்படி ஒரு கூட்டத்தை பார்த்ததில்ல. ஏன்னா போன வருஷம் நான் சிவராத்திரி கோயிலில் போய் உட்காந்து நைட்டு ஃபுல்லாக. இந்த வருஷம் போனேன். நான் இந்த வருஷம் பார்த்தோம்னா கூட்டம் இருக்குது மக்கள்கிட்ட. வந்து இப்போ அதேமாதிரி பழனியில் நான் இந்த வருஷம் மாலை போட்டு போயிருந்தேன். பழனிலையும் நல்ல கூட்டம் தான். அங்கேயும் போய் நான் வந்து இறையாட்சி அமையும், சித்தராட்சி அமையும்னு சொல்லிட்டு தான் பழனிலையும் பேசிட்டு வந்தேன். உத்திரகோசம் அங்கே கோயிலையும் பேசிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ அதெல்லாம் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் வந்து உங்களுக்கு தெரியும். அதனால் இறை திட்டத்தில் வந்து இறைவன் வந்து சிவன் என்ன முடிவெடுக்கிறாரோ அதுதான். சரிங்களா? ஸோ பரமாத்மான்னு சொல்கிறோம் நம்ம சிவனை. ஸோ இப்போ அது இன்னொரு வீடியோ நான் போட்டுறேன் உங்களுக்கு. அப்போ மற்றவங்களாம் யாருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவன் அப்படின்றவரை நம்ம பரமாத்மான்றோம். சில பேர் கிருஷ்ணரை பரமாத்மாம்பிங்க, சில பேர் வேறு ஒரு பேரை சொல்லி பரமாத்மாம்பிங்க. ரிலீஜியன்ஸை உருவாக்குனது மனிதர்கள். அந்த டாபிக்குள்ளே போக வேண்டாம். ரிலீஜியன்ஸை உருவாக்குனது மனிதர்கள். அதோடு நிறுத்திக்கிறேன் நான் வந்து. ஸோ இப்போ இந்த ரிலீஜியன்ஸ் இதெல்லாம் உருவாக்குனது மனிதர்கள். மனிதர்கள் வந்து நிறைய குழப்பத்தை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ கண்டிப்பாக இறையாட்சி அமைய தான் போகுது. ஆனால் இறையாட்சி என்பது இறைவன் உருவாக்கக்கூடியதான் இறையாட்சி. அப்போ இம்மாட்ரோலர் செய்யக்கூடிய ஆட்சி அதுக்கு முன்னாடி வரக்கூடியது தான் இம்மாட்ரோலர் ஆட்சி. இறையாட்சினா அது ஒரு வேளை சத்தியுகத்தில் இறைவனே டைரெக்டாக வந்து பூமியை கண்ட்ரோல் பண்ணி மக்களுக்கு எல்லாம் நல்லது பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் இறையாட்சியாக இருக்கும். இப்போ நடக்கக்கூடிய ஆட்சியானது இம்மாட்ரோலருக்கு சில அதிகாரம் கொடுக்கப்பட்டு அவர் இறைவனுடைய சித்தத்தின்படி ஆட்சி செய்யப்படுறாரு. அது இம்மாட்ரோலர் ஆட்சியாக இருக்கும். ஸோ இதில் வந்து மனிதர்கள் நீ நான் அப்படின்னு போட்டி போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு கிடக்காங்க. அது எனக்கு வந்து அதில் வந்து அந்தளவுக்கு எனக்கு இப்போ வந்து பெருசாக ஒன்றும் இது கிடையாது. அதனால் நான் வீடியோ போடுறத நிறுத்திட்டு கம்முன்னு இருக்கேன். பட் இருந்தாலும் நான் சொல்ல வந்தது, சித்தர்களில் 2 பேர் மறைஞ்சு போயிருக்காங்க. இறைவனை அறிக்கையுமே இருக்காங்க. அப்போ அவங்களாம் மீண்டும் வருவாங்க. இல்லைன்னா அவங்களுடைய ஆசீர்வாதம் அந்த இம்மாட்ரோலருக்கு கிடைக்கத்தான் போகுது. அவர் ஆட்சி செய்யத்தான் போகிறார். நீங்களாம் பார்க்கத்தான் போகிறீங்க. இந்த மண்ணை பொறுத்த வரைக்கும், இந்த மண் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன் ஓப்பனாக. ஏற்கனவே நான் சொன்னது தான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சித்தர்கள் விரும்புகிற சிவன் முருகன் விரும்புகிற ஆள் தான் வர முடியும். மற்ற ஆள் வர முடியாது. 100 வேணால் நீங்கள் வேணால் தலையில் தண்ணி குடித்தாலும் வர முடியாது. நீங்கள் வேணால் ஒரு 1000 தடவை கூட உட்காந்து எழுதிக்கிட்டே இருக்க வேண்டியதான். நான் சொன்னது தான் நடக்க போகுது. வேறு யாரும் சொல்கிறது நடக்காது. இது என்னுடைய கருத்து. அவ்வளோதான். ரொம்ப பேசுனா நான் கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணிடுவேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.